Hello everyone, we welcome you to our Agentias Alumni Corner and introducing to our next e-magazine. Today we have our alumni, Mr. Vishal, who has completed his CMA and currently doing his CA finals. And he has also completed BCom Corporate Secretaryship from Vivekananda in the year 2019. So let us start with the session, sir. Hello. Hi. Tell me about your college days. How did it go? College days was very good, man. I just came with an open mind. So many people have different thoughts before coming into college. I need a college with what do you say? I should have a college with the culturals. அந்த மாதிரி நிறைய ஒரு தாட்ஸ்ல வருவாங்க. நான் வரும்போது I just came with an open mind. எனக்கு வந்து I am not into many culturals or I don't have any அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸ் இல்லை. எனக்கு I am good with my studies. So I just had an only option of going into Vivekananda College. Trust me, I didn't get any other application forms. I just got Vivekananda College application form. வாங்கினது அதுவும் இந்த கார்பரேட் அண்ட் ஐ காட் இன் டு இட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாமல் அந்த காலேஜில் வந்து ஐ டுக் தி மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் ஹவுட் மை காலேஜ் டேஸ். நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலி நான் உங்களுக்கு உள்ள காலேஜ் உள்ள போகும்போது யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி யூ கெட் டு ஹாவ் அ ஸ்மால் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஸ்மால் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் டில் நவ். ஸோ அவங்களோட வந்து வி ஹாவ் தி சேம் ஃபைவ் பீப்புள் கேங். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டில் ஐம் நாட் அ லாஸ்ட் பெஞ்சர், செகண்ட் பெஞ்சர். ஸோ அந்த இதில் வந்து ஐ ஹேட் மை 5 people ஃப்ரெண்ட். அவங்களோட இன்னும் ஐ ஹாவ் இன் கான்ஸ்டன்ட் டச். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து எனக்கு காலேஜில் வந்து மெயினாக டிசிப்ளின் அண்ட் இதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு இது கற்றுக் கொடுக்கும் அந்த காலேஜ். ஸோ டெல் மீ அபவுட் எனி செரிஷ்ட் மெமரி சார். உங்களுக்கு எது ஒரு சூப்பரான ஒரு மெமரி என்ன? செரிஷ்ட் மெமரினாக்க ஆன் அ லைட்டர் நோட், காலேஜில் எப்போ வந்து அந்த 5 o'clock எப்போ பிரேக் விடுவாங்கன்றது அண்ட் எப்போ சீதாராமன் சார் வந்து கால் ஆஃப்னு சொல்கிறாருன்றது தான் மோஸ்ட் செரிஷ்ட் மெமரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன் அ வெரி லைட்டர் நோட், டோன்ட் டேக் வெரி சீரியஸ்லி. பட் கரெக்டாக நம்ம எப்படி சொல்லணும்னாக்க ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை நமக்கு எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் ஆர் நம்மளை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ண வைக்கணுன்றதுல தே டேக் தேர் 100% எஃபர்ட். ஸோ அந்த 100% எஃபர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ நான் வந்து இந்த லெவலில் ஐ எம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஹியர் அண்ட் நம்ம டூயிங் மை சிஏ ஃபைனல்னாக்க விவேகானந்தா காலேஜ் ஹஸ் ஜஸ்ட் புட் அ பில்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இதை வச்சு உங்களால் பில்டிங் ரைஸ் பண்ண முடியும். அந்த இதில் விவேகானந்தா காலேஜ் ஹஸ் புட் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆன் மீ. ஸோ தட் இஸ் ஹவு விவேகானந்தா காலேஜ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சிஎம்ஏ வந்து விவேகானந்தா காலேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சா? நான் விவேகானந்தா காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் விவேகானந்தா காலேஜ் என் சிஎம்ஏக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். பிகாஸ் லக்கிலி எனக்கு நான் படிக்கும் போது இருந்த அந்த கரிக்குலம் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கரிக்குலம் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் படிக்கும் போது இருந்த கரிக்குலமும் விவேகானந்தா என்னோட சிஎம்ஏவுடைய கரிக்குலமும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ எனக்கு இங்கே இருந்த டாபிக்ஸ் வந்து சிஎம்ஏலையும் இருந்ததுன்றதுனால I was able to correlate each and I was able to succeed in both. And proudly I can say that I have cleared CMA completely from foundation till final in my first attempt. I have not taken any attempt. CA inter varaikum everything I have taken in my first attempt because of the blessings of the college, the faculties and well-wishers எல்லாம் இருக்கவங்களோ அதனால we were able to get in through it. That's great to hear, sir. ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு எப்படி சார் அது ஹெல்ப் ஆச்சு? உங்கள் காலேஜ் டேஸ், நீங்கள் படித்த பிகாம் அண்ட் சிஎம்ஏ, உங்களுக்கு ரியல் டேஸில் எப்படி ஒரு நம்ம படிக்கிறதுக்கும் ரியல் டேஸில் பண்ணுற ஒர்க்குக்கும் இட் இஸ் நாட் தி சேம். டெஃபினெட்லி இட் இஸ் நாட் தி சேம். நீங்கள் வந்து படிக்கிறது வந்து நிறைய இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் த ரியல் வேர்ல்ட் it is going to be a meager of 10% or 20%. But that 10% or 20%, you have to specialize on it. Okay. So before you take up anything in your practical real world, you have to be sure that I'm going to do this. And adukku வந்து you have to prepare yourself slowly. அதுதான் வந்து உங்களை வந்து இது பண்ணும். ஸோ காலேஜ் டேஸில் உங்களுக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணியிருந்தா, காலேஜில் உங்களுக்கு வந்து நம்ம ஓவராலாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கும் போது அதோடைய இன்னொரு ஹையர் வெர்ஷனில் படிப்போம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது ரியல் ப்ராக்டிக்கல் சினாரியோவில் உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணோம்னாக்கா எப்படி நமக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் ஒரு ட்ரைனிங் இருக்கும். இப்போ சிஎம்ஏ வந்து எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது தேர் வாஸ் 6 months ட்ரைனிங் கோர்ஸ்.
சிஏக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 years ஆர்டிகல்ஷிப் சொல்லுவோமே, அந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து 2 விதமான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் கண்டினியூயிங் நவ். ஃபர்ஸ்ட் 3rd year ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஒரு 1 month யூ ஹேவ் டு கோ டு அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எஸ், யூ ஹேவ் டு கெட் இன் டு தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாங்க அதெல்லாம் வந்து நீங்க பேஸ் பண்ணி அதில் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆர் கோர் திங் கம்பெனி செக்ரட்டரி. ஒரு கம்பெனி செக்ரட்டரி கிட்ட போயிட்டு தென் யூ ஹேவ் டு கோ டு கம்பெனி செக்ரட்டரி அண்ட் 1 month அங்கேயே வந்து நீங்க ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து நீங்க படிச்சதை உங்களால் அப்ளை பண்ண. இப்போ AOC 4 ஃபார்ம்னா இங்க என்னன்றதை நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம பார்க்க. இப்போ கம்பெனி செக்ரட்டரின் போது ஹீல் பி டூயிங் வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது அவருடைய ஸ்டார்ட் பண்ற கம்பெனி வந்து 1 lakh ஆரம்பிக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கலாம், 10 lakhs இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸும் மாறணும் போது அங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ல நீங்க இங்க படிச்சதை ட்ரைனிங்ல அப்ளை பண்ணிப்பீங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தேர் கம்ஸ் தி வைவா. அகைன் வைவால உங்களுக்கு என்ன கேட்பாங்க, நீங்க உங்க ட்ரைனிங் என்ன பண்ணுவீங்கன்னு போது அதை நீங்க யூ கெட் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் நாலேஜ். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர் காலேஜ் சிலபஸ் அண்ட் இந்த இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் இப்போ டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கூட இங்கேயே கற்றுக்கிட்டு. டெஃபினட்டாக இப்போ காலேஜில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்னென்னலாம் படிக்கணுன்றதுக்கான டெசிஷன் தான் நம்ம எடுக்கக்கூடிய பேசிக் டெசிஷன். நம்ம ரொம்ப நேசன் ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பண்ண போகிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து என்ன இப்போ அடுத்து நமக்கு கெரியர் நம்ம ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு we are going to start studying or we are going to take up one course. அந்த 1 course என்ன அப்படின்றத பேசிக் டெசிஷனை நம்ம கிளியராக எடுக்கணும். பிகாஸ் அந்த டெசிஷனை நம்ம தப்பாக எடுத்தோம்னாலே அந்த இடத்துலயே வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் சைட் ஸ்டார்ட் ஆகும். which விவேகானந்தா காலேஜ் will not make you do it. பிகாஸ் நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸும் சரி இதுவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓர் கூட இருக்கக்கூடிய பேர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நான் ஒன்று படிக்கிறேன் நீங்கள் ஒன்று படிக்கிறேன்னு சொல்லும் போது யூ வில் கெட் டு ஹாவ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் யூ நோ வாட் யூ கேன் டூ. So adila you can choose the best out of it and you can take it in your professional world. So this is how you can start your professional career. What skills should current students focus on today's world? Today's AI is, AI is booming and everything. What should current scenario students, should take up on? See, இப்போ வந்து பேசிக்கா வந்து before you get into the technological AI aspect, the traditional accounting இருக்கு பாத்தீங்களா, if you want to take into a அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட், இந்த ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டிங்ல முதல்ல மேனுவல் அக்கௌண்டிங் இருந்தது. நம்மளால மேனுவல் அக்கௌண்டிங் இப்போ வந்து பிசிக்கலா பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு கெட் இன் டு தி பேசிக் அக்கௌண்டிங் பேக்கேஜஸ் ஃபர்ஸ்ட். டாலின்னு இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, SAP இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பேசிக்கா உங்களுடைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல உங்களால ஓரளவுக்கு யூ ஹாவ் டு கெட் அ பேசிக் ஹோல்டு. அதை வச்சு யூ வில் பி இன் அ பொசிஷன் ஆர் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு பிரிங் அவுட் ரிப்போர்ட்ஸ். அதுல இருந்து ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க அக்கௌண்டிங் பண்றது மட்டும் உங்களோட இது இல்லை. கோயிங் இன் டு அ ப்ரொஃபஷனல் வேர்ல்ட் தே வில் நாட் டெஃபினெட்லி ஆஸ்க் அன் அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட். அக்கௌண்டிங்கோட சேர்ந்து யூ ஷுட் நோ ரிப்போர்ட்டிங்னாக்க உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், எதெல்லாம் வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டிங்ல கவர் பண்ண வேணும்ன்றத வந்து நீங்க அதை கத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் டெக்னிக்கலி அடுத்து வந்து ஏஐல வந்து எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ற ChatGPT இருக்கு. ChatGPT வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வெறும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இது இல்லை. இட் எங்கேஜஸ் யூ. அதாவது வெறுமை வந்து கூகுள் சர்ச்க்கும் ChatGPT இருக்கக்கூடிய வித்தியாசம், ChatGPT வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து இப்போ இந்த சினாரியோ நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க கேட்ட சினாரியோக்கு என்கிட்ட இந்த ஆன்சர் இருக்கு, டூ யூ வாண்ட் மீ டு இல்லஸ்ட்ரேட் வித் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்கும். பட் கூகுள் சர்ச் அதை பண்ணாது. இதுதான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஏஐ. இது எல்லாத்தையும் பண்ணோம்னாக்க இப்போ கூகுள் வச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த லெவல் ChatGPT எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குன்றதுனால பேசிக் ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு தென் பில்ட் அப் ஆன் யுவர் ப்ரொஃபஷனல் திங். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்லோலி ஸ்டார்ட். எடுத்தோடனே யூ ஷுட் நாட் ட்ரை டு கோ இன் டு தி ஏஐ ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். பேசிக் அக்கௌண்டிங் அதை சாஃப்ட்வேர்ல நம்ம எப்படி பண்றோன்றதை பார்த்துட்டு தென் யூஸ் தி டெக்னாலஜிஸ் ஆஃப் ஏஐ. ஸோ பட் ஆனால் இந்த கரண்ட் சினாரியோல ஏஐ வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஐ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் எவ்ரிதிங். ஸோ ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ல அது என்ன அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏஐ வந்து பூம் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ஃபைன், பட் தட் கேனாட் ரீப்ளேஸ் அஸ். கரெக்டா? ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண விடாம இருக்கிறதுக்கு யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஹேவ் அ கமாண்ட் ஓவர் இட். அந்த கமாண்ட் எப்போ கிடைக்கும்னாக்கா உங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால் அது கிடைக்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன் திங் ஆஃப்டர் காலேஜ். யூ ஸ்லோலி பிரிட்ஜ் இட். இப்போ அதாவது
உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எனக்கு நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதி தரேன், நீங்கள் இதை வந்து ஸ்லோவாக உங்களுக்கு காலேஜோட ரேஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்க காலேஜ் முடியும் போது யூ வில் ஹாவ் அ பேசிக் ஹோல்ட், தென் யூ கேன் யூஸ் தி ஏஐ டெக்னாலஜிஸ் அண்ட் யூ கேன் பில்ட் அப்பான் யூர். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சார் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் சிஎம்ஏ படிக்கும்போது உங்கள் காலேஜ் டேஸ்? நீங்கள் இதெல்லாம் உங்களோட ட்ராபேக்ஸ் என்ன? நீங்கள் அதெல்லாம் ஏன் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது, அது ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சிஎம்ஏ படிக்கிறவங்க இல்லை சிஏ படிக்கிறவங்க. சி எனி மிஸ்டேக்ஸ்? நோ, டு பி ஓப்பன்லி ஃப்ராங்க், அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலை. பை காட்ஸ் கிரேஸ் என்னோட வந்து என் தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தது. ஐ டென்ட் ஹாவ் எனி டைவர்ஷன்ஸ். ஐ டென்ட் ஹாவ் தி டைவர்ஷன் ஆஃப் பிளேயிங் வித் மொபைல் ஃபோன், அந்த கேம் எதுவுமே ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹேபிட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் போவேன், ஐ ஹாவ் அ ஸ்மால் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், பேசுவேன், வருவேன், திருப்பி இல் ஜஸ்ட் கெட் இன் டு மை கம்ப்ளீட் ரொட்டீன். அதில் இருக்கிறதுனால எனக்கு அதனால ஸ்பெஷலாக வந்து பெரிய மிஸ்டேக்குன்னு நான் எதுவுமே பண்ணலை. அண்ட் that is the one piece of advice which I give to the next level, because உங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த bringing the social media into thing எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்கும் போது it will create a lot of diversions. அந்த டைவர்ஷனை நம்மளால அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளை பார்த்துக்கணுன்னாக்க you should have a control over this small device. ஓகே, ஸோ இந்த டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். it should not control you. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க you have your own concentration, you have a control over போது you know when to use it, you know when not to use it. அப்போ உங்களுக்கு complete focus கிடைக்கும். You can definitely succeed in whatever things which you start. So that is the one thing which you have to do. And generally basically health wise எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பேசிக்காக பண்ணீங்கன்னா போதும். There are many things which people say it's very important. Food, water. I like to add upon one more thing. Sure. Which இப்போ current generation பசங்க பண்ணுறது, you're not sleeping. Right, எல்லாருமே we are up with our phones till night வந்து ஒரு 2 o'clock 3 o'clock. See, that's true. Definitely that will have a negative impact on your health. அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணாமல் I didn't mean that அதை வந்து ஃபோன் யூஸ் பண்ணதுனாலன்னு இல்லை, ஐ ஹேட் மை டிஃப்ரெண்ட் வே. அதனால வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்பை மட்டும் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. 6 to 8 hours sleep definitely must. அது உங்களுக்கு இருந்ததுனாக்கா your brain will work clearly, so you can have an open mind. அதை வச்சு நீங்கள் நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ இருக்க பசங்க கிட்ட ஒரு சில விஷயம் வந்து ஐ ஹியர் ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ரம் தி நெக்ஸ்ட் லெவல் பீப்புள். ஐ எம் வெரி டயர்ட், ஐ எம் எக்ஸாஸ்டட், என்னால் வந்து இதை வந்து இப்போ பண்ண முடியல, லெட் மீ டேக் மை ஓன் பிரேக். கைஸ், டெஃபினெட்லி டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன். நீங்கள் வந்து அந்த டைமை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்க தென் யூ கேன் நெவர் கெட் இட். நீங்கள் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் இன்னொருத்தருக்கு உங்கள் பின்னாடி இருக்கவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வர்ற டைமை வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நாக் பண்ணும் அந்த ஒரு செகண்ட் நாக் பண்ணும் போதே நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாக்க யூ வில் கோ வே லாங். எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நோபடி கேன் ஸ்டாப் யூ. நீங்கள் அந்த சமயத்தில் வந்து இல்லை நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து நான் போகிறேன், ஐ நீட் மை பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னாக்க இந்த ஏர்லி ஏஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது டோன்ட் திங்க் அபவுட் பிரேக்ஸ், டோன்ட் திங்க் அபவுட் டேக்கிங் யுவர் வெக்கேஷன். வெக்கேஷன் இஸ் மஸ்ட். நான் அது கூடவே கூடாதுன்னு சொல்ல, ஐ நாட் அகெயின்ஸ்ட் வெக்கேஷன், பட் யுவர் தாட் ஷுட் பி யுவர் கோல் ஃபர்ஸ்ட், தென் கோ டு யுவர் வெக்கேஷன் பார்ட். That's great. So எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும்னாக்கா இது எல்லாமே இருக்கும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட வந்து இது பண்ணக்கூடாது. இஃப் யூ கால் மீ அட் என்ன சொல்றது, இப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நைட் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுன்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு டு. யூ ஷுட் நாட் சே தட் திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஒர்க்கிங் ஹார்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு மிஸ் ஆகுதுன்னு. இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் அது. இனிஷியலாக உங்களுக்கு உங்களுடைய மார்க்கெட்டையும் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுறதுக்கும் முதல்ல இதுவாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னாக்கா you'll go way long. Lastly, completing with our session, professional degrees படிக்கிறவங்க they tend to find it's difficult, they tend to find it's time consuming and those kind of stuff, they tend to find even tiring. நீங்க சொன்ன மாதிரி so like அந்த நிமிஷத்துல அவங்க யோசிக்காம procrastinate பண்ணிடுறாங்க. நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னா ஏதாச்சும் ஒரு what should they do, what should they take up to do? என்னப்பா பண்றது, அது அவங்கவுங்களோட தாட்ஸ் தானே. அதாவது ஃபயர் ஷுட் கம் ஃப்ரம் இன்சைட். அவங்கவுங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறாங்கனாக்க they have an option to procrastinate. அதனால தானே பண்ணுறாங்க. if they have their fire inside and they say that no I cannot procrastinate, என்னால் இன்னைக்கு இந்த ஒர்க்கை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது நமக்கு நாளை காலையில் எக்ஸாம்ஸ் இருக்குது,
நாளைக்கு காலையில் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா இன்னைக்கு நைட் நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை முடியாது, என்னால் படிக்க முடியாது, ஐ டேக் இட் வீக் லேட்டர்னாக்க வாட் ஹேப்பன்ஸ்? ட்ரூ. You should push yourself and you should put yourself in a position that you don't have an option to procrastinate at all. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, திஸ் இஸ் மை டைம், திஸ் இஸ் மை பாத், நான் இங்கே சூஸ் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன்னாக்க யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு கோ ஃபார் இட். யூ ஷுட் நாட் சே தட் ஐயோ நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டஃபாக இருக்கா, இல் டேக் அ ஸ்டெப் பேக்னாக்க தென் யூ கெனாட் புட் தட் ஸ்டெப் அகெயின் ஃபார்வர்ட். ஒரு ஸ்டெப் நீங்கள் பேக் வச்சிங்கனாக்கா திருப்பி இன்னொரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து உங்களுக்கு முதல்லேருந்தே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் ஸ்டடீஸ்ன்னு இருக்கிறத தாண்டி இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணும்போது என்ன இருந்தால் யூ மேக் யுவர் செல்ஃப் வெரி மச் எம்ப்ளாயபிள். அதாவது மற்ற காலேஜ்லேருந்தோ ஆர் மற்ற ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் எனி காலேஜ் ஆர் திங். அந்த இடத்துல வரும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் இருக்குன்னு போது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இது நான் வரதுனால இந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூ ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் தேர், யூ கேன் டேக் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்ல. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிகர் பெனிஃபிட் கிடைக்குது. இந்த பெனிஃபிட்டை வந்து ப்ளீஸ் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு இது வந்து ஓகே சும்மா ஏதோ ஒன்று அவங்க காலேஜில் வந்து பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஏனோ தானோ நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறீங்க. நம்ம காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோவிட் டைம்ஸ்லாம் இருந்தது இல்லை, கோவிட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காலேஜஸ் இல்லாமல் இருந்தது. There were few colleges which started online classes. Correct? Yes. அதில் our college is one among the first set of colleges. Okay, so டக்குன்னு எடுத்த உடனே ஆன்லைனில் பண்ணிட்டு இப்போ மணிவண்ணன் சார் எங்களுக்கு ஹெச்ஓடியாக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீ டூ கிளாஸஸ் டிஃப்ரெண்ட்லி. அதாவது ஐ எம் நாட் இன் தட் கோவிட் பேட்ச். நான் என் பிரதர் வந்து கோவிட் பேட்ச்ல இருந்தால் ஐ லிட்டரலி சா வாட் ஹேப்பன். சீதாராமன் சாரோடைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து எவ்ரி திங் த்ரூ அ ப்ராக்டிக்கல் திங் he takes it. அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா it takes it very differently. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல வந்து ஓகே நம்ம கிளாஸ்க்கு போகிறது இல்லை, ஃபர்ஸ்ட் வில் கெட் இன்டு அ ப்ராக்டிக்கல் திங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டை நம்ம பேசுவோம் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து யூ கெட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அரவுண்ட் யூ. ஓகே, அதுலேருந்து ஹி கெட் இன்டு த டாபிக். அந்த டாப்பிக்கா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல நீட்டாக க்ளீனாக ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி மற்ற ஃபேக்கல்டிஸ்லாம் இருக்காங்க. இப்போ ராஜேஷ் சார் இருக்காரு. ராஜேஷ் சார் வந்து ஹி ஹாஸ் அ குட் என்ன சொல்றது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும். பாலாஜி சார் இருக்காங்க, எல்லாருமே எஸ்கே சார் இருக்காரு, குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தே ஆர் தி கைடிங் லைட். சி உங்களுக்கு பார்க்கும்போது காலேஜில் யார் உங்களுக்கு வந்து கைடிங் பில்லர்ஸ்னால் இவங்களாம் தான் கைடிங் பில்லர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இது ஒர்க். அண்ட் among all that, our college is among the first set of colleges to implement the GST paper. இப்போ GST 2017 உங்களுக்கு வந்ததில்ல, ஜூலை 2017 GST வரும்போது our college is among our to say நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். நாட் ராங். நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் GST பேப்பரை நம்ம கரிக்குலத்தில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. That's great. ஸோ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு எதுவுமே வந்து கம்மியாக போகக்கூடாது. they have to have the best, they have to have the best, they have to go to a greater height என்றதுல வந்து our college is one among the best colleges ன்னு சொல்லலாம். So they take each and every step which they have to take. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே சிஏமே பண்றாங்க. அப்படியே 3 years ஆஃப் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சிஏவோட இன்டர்வியூ முடிச்சிடுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஐடியா வருது நம்ம சிஏ பண்ணலாம். ஏன்னா 3 years ஆஃப் இது முடிச்சுட்டா நம்மளுக்கு ஃபவுண்டேஷனோட எக்ஸாம்ஷன் கிடச்சிரும். ஸோ நம்ம இன்டர் டேரெக்டாக போயிடலாம். ஸோ உங்களோட இன்சைட்ஸ் என்ன சார்? சிஎம்ஏ கண்டினியூ பண்ணி ஃபைனல் வரைக்கும் முடிச்சிடலாமா இல்லை சிஏ பண்ணலாமா? என்னுடைய பேசிக் தாட் வந்து ஸ்டார்ட் வாட் யூ ஃபினிஷ். இதுதான் என்னுடைய பேசிக் மந்த்ரா. ஸோ இஃப் யூ ஹவ் டுக் சிஎம்ஏ ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லைன், டேக் இட், பர்சியூ இட். 15 months ஆர்டிகல்ஷிப்னாக்கா ஃபினிஷ் இட், then go to CMA final. And the 15 months நடுவில் if you are able to do CA inter, well and fine. அதை பண்ணுங்க. அதோட சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிஎம்ஏ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கட்டும். டோன்ட் லெட் யுவர் ஐடியாஸ் கோ என்ன டிஃப்ரெண்ட். அதாவது 2-3 ஆப்ஷன்ஸ்க்கு போக வேண்டாம். எடுத்த ஆப்ஷனை கிளியராக முடிச்சுட்டு கோ ஃபார் தி செகண்ட் ஒன். திஸ் இஸ் ஹவ் ஐ டூ. நான் பண்ணும்போது நான் சிஎம்ஏ கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி முடிச்சுட்டு then I took my CA inter. Okay, so that is how you should work. So thank you, sir. Yeah, thank you for sharing your insights. Sure, thank you. Thank you all for watching. Signing off, myself Balakumar.